அன்புநர்களே, பலாங்கொடை கசப்ப தேரர் இது நமக்கு ஒரு மாசமா மறந்து போயிருக்கும் இல்ல. மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய நபர் இவர். யாரு? பலாங்கொடையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு திருகோணமலை கடற்கரை வலயத்துக்குள் புத்தர் சிலையை வைப்பதில் ஈடுபட்டதாக மிக பெரிய சர்ச்சை கிளம்பி அவரை பலமுறை திருகோணமலை போலீசாரால் அழைக்கப்பட்டு சம்மன் கொடுத்து அழைக்கப்பட்டும் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆஜராகவில்லை என்ற சமயத்தில் அவர் ஜனவரி 14 அன்று, இப்ப ஒரு மாசத்துக்கு நெருங்கல, ஜனவரி 14 அன்று திருகோணமலை போலீஸ் ஹெட் குவார்டர்ஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நிலையில் அப்படியோ கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டார். இவர் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, அதாவது திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டிருந்தார். அதாவது இப்ப இந்த கசப்பை தேரருக்கு பெயில் கொடுத்துட்டாங்கல்ல, திருங்கமலை மேல் நீதிமன்றம் கொடுத்திருக்கல. இப்ப இந்த கசப்பை தேரர் விடுதலைக்கு பின்னால இல்லாட்டி இவருக்கு வழக்கு பேசினத்துல இல்லாட்டி இவருக்கு பிரபல வக்கீல்களை நிறுத்தின பின்னணியில இனவரி கொண்ட கசப்பை தேரரின் பின்னணியில உள்ள குழு இப்ப வெளியாயிட்டு, பூனைக்குட்டி வெளியாயிட்டு. யாரு? அதாவது இந்த கேஸ்ல யாரு வாராங்கன்னு சொன்னா அவங்க 10 பேருக்கும் ஜாமீன் கொடுத்தாச்சு இல்ல. 10 பேருக்கும் அவர் கசப்பை தேரரும் 4 தேரரும் அப்புறம் அவர் கூட கைது செய்யப்பட்ட சிவிலியன்களுக்கும் மேல் நீதிமன்றம் பிணை கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்க மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், திருவண்ணாமலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கொடுத்துருச்சு. உங்களுக்கு ஜாமீன் நிபந்தனையாக ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் 10,000 ரூபாய் ரொக்க பிணையும் பல 1 மில்லியன் 2 தனிப்பட்ட பிணைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் சாட்சிகளின் செயல்களில் தலையிடக்கூடாது என்றும் மற்றும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையும் இருந்தது. இந்த ஜாமீனை பெற உதவிய குழுவில் இவருக்கு இந்த ஹெல்ப் பண்ணாங்கல்ல, இந்த இனவாத தேரருக்கு பௌத்த கூட்டமைப்பின் தற்போதைய தலைவர் நிமல் பந்த்ரா வாகிஸ்தா, முன்னாள் டிஐஜி மஹிந்த ராஜபக்சவால் அரச புலனாய்வு பிரிவின் டிஐஜியாக நியமிக்கப்பட்டு கோத்தபய ராஜபக்சவால் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். யாரு? இப்ப இருக்கிறாரு தற்போதைய தலைவர். எதுக்கு? பௌத்த கூட்டமைப்பின் தற்போதைய தலைவர் நிமல் பந்த்ரா வாகிஸ்தான். இவர் தான் முன்னாள் டிஐஜி மஹிந்த பாட்டிக்குள்ள வெங்கன் வந்திக்கார் பாருங்க. அடுத்தவர் பாருங்களேன், கோத்தபய அரசாங்கத்தில் காவல்துறை அமைச்சராக இருந்த ரியட் அட்மிரல் இனவாதி சரத் வீரசேகர். யாரு வாராங்க பாருங்க. அடுத்த ஆள் யாரு? இப்ப ஒரே ஒரு எம்பி இருக்காரு, திலீப் ஜெயவீர ஊடகர் போன்றோர் அடங்குவர். அப்ப இது வந்து சரிதானே? இப்ப வந்துட்டா இந்த குழுக்கள் புத்தர் சிலை சம்பவத்தின் பின்னணியிலும் இருந்தனவா? அது மற்றொரு வகுப்புவாத மோதலை தூண்ட முயன்றது என்றும், ஆனால் அது தவறாக போய்விட்டதா என்ற கேள்வி இப்ப சிங்கள புத்திஜீவிகள் மத்தியில வந்துட்டு. இப்ப வந்துட்டு யார் வராங்க? திலீப் ஜெயவீர், இவர் ஏற்கனவே இனவாதி. அட்மிரல் சரத் வீரசேகர முன்னாள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அவர் ஒன்று அந்த டிஐஜி சேர்ந்துக்கிட்டு இந்த 3 பேரும் தான் பணம் செலவழிச்சு கசப்பை தேரரை வெளியெடுத்து விட்டீங்க. அவர் இப்ப வெளியெடுத்து விட்ட மாதிரி இல்லை, அவர் இப்ப வீதியா கொக்கரிப்பார். அதை இவங்க ஊடகத்துல கொடுப்பாங்களாம், அவரை ஊடகத்துல போடுவாங்களாம். நல்லா இருக்கிற அவங்களோட நாடகம் இது. அவர் மேல் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கிறதுக்கு முதல்ல மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று இன்றைக்கு கிளப்பியிருக்கிறார். என்னையாம், எங்கள் உடம்பில் இரத்தம் வழியும் வரை போலீசார் அடித்தார்கள், எங்கள் அங்கிகள் கலரும் வரை போலீசார் எம்மை தாக்கினார்கள் என பலாங்கொட கஷ்யப்ப தேரர் பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்துகிறார். இதை நம்பலாமா? ஒருபோதும் நடக்காதுங்க. அடிச்சு உறுதியா சொல்லுவேன், கடைசி வரைக்கும் நடக்கும். அதற்கு பிறகு சிறையில் உயர் அதிகாரி ஒருவர் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று தங்களை மிரட்டியதாகவும் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை இன்று வெள்ளிக்கிழமை கிளப்பி இருக்கிறார். இன்றுதான் அது மிகப்பெரிய ஊடக சந்திப்பு, மிகப்பெரிய பிரச்சனையாக வருகின்றது. மிகப்பெரிய சிங்கள தேசத்தின் மிகப்பெரிய இஷ்யூவாக வருகின்றது. அவர் ஒரு ஊடக கருத்து தெரிவிக்கையில் வடகிழக்கு மகா சங்கத்தினர் உட்பட சிங்கள பௌத்த சமூகம் பல துன்பங்களுடன் வாழ்கிறார். வடகிழக்குல அவர் எங்க நிற்கிறார் பாருங்க. வரலாற்று ரீதியாக வடக்கு மக்களிடம் மிகவும் சுய கட்டுப்பாட்டுடனும் கவனத்துடனும் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படுகின்றோம். அன்றைய தினம் புத்தர் சிலையை வைத்து பிரித்து சொல்லி மக்கள் சென்ற பிறகு போலீஸ் அதிகாரிகள் 200 பேர் வரையில் அவ்விடத்தை சுற்றி வளைத்தனர். இதன்போது ஏன் சுற்றி வளைக்கின்றீர்கள் என கேட்ட போதும் பதில் கிடைக்கவில்லை. உடனே வருவதற்கான கதவுகள் இருக்கும் போது கம்பி வேலிகளை வெட்டி உள்ளே வந்து எங்களை அடித்தார்கள்.
இதங்க அண்டாம். புத்தர் சிலையை பறித்து கொண்டு சென்றார்கள். நாம் எவ்வளவு சொல்லியும் போலீசார் கேட்கவில்லை, அடித்தார்கள். எமது உடம்பிலிருந்து இரத்தம் வழிந்தது. எது நடந்தாலும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கசப்பை தேரர் தெரிவித்திருந்தார். கசப்பர் என பெயரை குறிப்பிட்டு கசப்பை தேரருக்கு அபகிருத்தி ஏற்படுத்தியாக பாருங்க. இது ஒரு கட்டம் முடிஞ்சிட்டா இன்னொரு கூத்த பாருங்க. நேற்று நடந்த கூத்து. கசப்ப என பெயரை குறிப்பிட்டு கசப்பை தேரருக்கு அபகிருத்தி ஏற்பட்டதாக கஸ்பே நகர சபையின் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து அங்கு ஒரு அமளி சுமொழியை உண்டாக்கியிருக்காங்க. பாருங்க, இந்த கூத்த மிகப்பெரிய கூத்து வருதுங்க. இதெல்லாம் ஆட்சிக்கு ஆபத்தான கூத்து. இந்த கூத்து தான் நாங்க சொல்ல வரோம். இந்த கூத்து ஆபத்துக்கு ஆபத்து, ஆட்சிக்கு ஆபத்து. இதை முளையிலே இவங்க கிள்ளி எறியவில்லை என்றால் மிகப்பெரிய சவாலுக்கு இந்த ஆட்சி அமைய போகின்றது. அதுதான் நாம் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றோம். கசபே தேர கெஸ்வாபே நகர சபையின் ஆட்சி தேசிய மக்கள் சக்தியின் கீழ் உள்ளது. அதன் சபை உறுப்பினர்கள் நேற்று ஆரம்பமான நடவடிக்கையின் போது சபை நடவடிக்கையில் ஆளுங்கட்சி உறுப்பினர் ஒருவர் கசபே தேரரின் பெயரை குறிப்பிட்டு அவமானப்படுத்தும் வகையில் பேசியதாக சர்வஜன கட்சியின் யாரு ஜெயவீடு அவரை கட்சி ஒருத்தர் கொழும்பி வெளிநடப்பு செய்தாராம். எங்கிருந்தெல்லாம் வருது பாருங்க. ஒரு மிகப்பெரிய இனவாத கட்சியில ஒரு உறுப்பினருங்க வராங்க. அப்போது எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் சிங்கள பௌத்த தர்மத்துக்கும் பௌத்த பிக்குகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கியவர்கள். இதைத்தானே நாமல் தம்பியும் சொல்லுது. இப்ப பாருங்க, எங்க ஒரு முடிச்சு போட்டு பாருங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கப்படும் பாருங்க ஆட்சிக்கு ஆபத்தை. கசபே தேரர் நாட்டின் சிங்கள பௌத்த மக்களுக்காக போராடியவர். என்னத்தை எடுத்து போராடிட்டாரு? இவர் என்ன 48ஆம் ஆண்டு வெள்ளையன வெளியிருந்து போராடிட்டாரா? அவருக்கு அவமானம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு கடும் இனவாத உரையை நிகழ்த்திவிட்டு எதிர்கட்சி உறுப்பினருடன் வெளிநடப்பு செய்துள்ளார் அந்த ஆசாமி. அதன் பின்னர் கஸ்பே நகர சபைக்கு முன்னால் பதாகைகளை ஏந்தியவாறு 7 கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் இறங்கிட்டாங்க. அத்திவாரம் போட்டாச்சா? இப்ப இவரை கசப்பை தேரரை வச்சு ஒரு கூத்து காட்டப்படுறாங்க நாட்டுக்குள்ள. இதுதான் இந்த செய்தியாக வருகின்றது. எல்லா ஊடகங்களும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. சரி, இதுக்கிடையில இவர் ஜனவரி 14 அன்றுதான் கைது செய்யப்படுகின்றார். எங்க இவருக்கும் பலாங்குடா என்று இறக்கம செய்யப்படுறதானே. ஜனவரி 14 மெஜிஸ்ட்ரேட் திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுகின்றார். 14 அது தொடர்ந்து 2-3 தடவையா ரிமாண்ட் செய்யப்படுகின்றார். இப்பொழுது பலாங்குடையை சேர்ந்த கசப்பை தேரர் மற்றும் கல்யாண வம்ச உட்பட 4 பிக்குகளும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளன. இப்ப 11ஆம் தேதி வியாழக்கிழமை விட்டாச்சு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக விளக்கமறியலில் தேரர் உள்ளிட்டவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். சந்தேக நபர்கள் சமர்ப்பித்த பிணை விண்ணப்பம் இன்று 11ஆம் தேதி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பலாங்குட கசப்பை தேரர் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு இன்று நீதவான் நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கிறது. இதே நேரம் திருகோணமலை மேல் நீதிமன்றத்திலும் வழக்கு போது இவர் பிணையை கேட்டு, சரி இவர் மேல் என்ன குற்றம் சாட்டப்படுகின்றால் violating coastal conservation law and building an unauthorized structure. அதாவது கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறி அங்கீகரிக்கப்படாத கட்டமைப்பை கட்டிருக்காங்களாம். இந்த சட்டம் எங்க வருது என்றால் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறுவதும் அங்கீகரிக்கப்படாத கட்டமைப்பை கட்டுவதும் 1991ஆம் ஆண்டின் 57ஆம் இலக்க கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை சட்டத்தின் கீழ் 2011ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க சட்டத்தால் திருத்தப்பட்ட ஒரு குற்றமாகும். என்னையாம் கோஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் கோஸ்டல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நம்பர் 57 of 1981 as amended by act number 49 of 2011. என்ன இன்சிடென்ட் அவங்க இந்த அத்துமீறி அதாவது நவம்பர் 2025 பிளேசிங் அண்ட் புத்த சிலை கொண்ட சிங்கமலை போதிராஜ விஹாரையிலிருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்களாம். They were remanded by the Tringamalai Magistrate Court and later released. இவருக்கு பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டும் இவர் அந்த போலீசார் கடமைக்கு இடையூறு விளைவித்தன்னு சொல்லுவா. இதற்கு பிணை இல்லை. சரி, இது மாறுபாட்ட விடுதலை. இப்ப இவருக்கு பிணை கொடுத்தாச்சு தானே, எம்சியை கொடுத்திருக்குது. நாம இன்னொரு விடயம் சொன்னோம் இல்ல, மட்டக்களப்பில் ஒரு சண்டியன் தேரன்
ஒளிச்சி காலம் கடத்தி அவருக்கு பிணைய கொடுக்கல ICCPR. அது மிகப்பெரிய குற்றம், அதுக்கு பிணைய கிடைக்காது. இதே மாதிரி இதே மஞ்சோட இதே சண்டியன் மட்டக்களப்பில மஜிஸ்ட்ரேட்ல அவடத்தை அப்பியர் ஆகி அவடத்தையே பிணை கொடுத்தாங்க. என்ன சட்டம் சொல்லுங்க பாப்பா மக்கள், நீங்க தான், எனக்கு இது புரியல. இப்ப இந்த பிக்குவை ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு குறைஞ்ச 5 நாள் கம்மியா 3 நாளை சேர்த்துக் கொள்ளலாமா, கிட்டத்தட்ட ஒரு மாசம் 3 நாள் 4 நாள் கம்மியா எடுத்துக்கொள்ள. அந்த மாசம் February 28 வார சுட்டி ஒரு மாசத்தை குறைச்சி கூட்டி எடுத்துக்கொள்ளும். ஒரு மாசம் பலாங்கோட கசபெதர். இது ஒரு சிறிய குற்றம். என்ன கேட்டால் இது குற்றச்சாட்டு பெரிய செக்ஷன் சொன்னாலும் ஒரு பௌத்த நாட்டுல புத்த சிலையை வைக்க போனதுங்கிறது பெரிய ஒரு பாரிய குற்றமாக வரல. ஆனால் நோக்கம் அது இல்லையே. ஒரு 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 இனக்கலவரத்தை உருவாக்கி அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பது என்பதுதான் மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளானா யாரு? இதுக்குள்ள மொட்டுப்பாட்டியும் இருக்குது. இப்ப மொட்டுப்பாட்டி மட்டுமில்ல, ஜெயதிரியோட கட்சியும் எழும்பிட்டு என்ன அவங்களோட கட்சி உண்டு, ஜனபல ஜாதிபல என்ற கட்சி ஒன்று வருகுது. அந்த கட்சி சேர்ந்ததுதான் இப்ப இந்த எழுப்பியிருக்கான் சூறாவளி உண்டு. ஆக இப்போது அரசாங்கத்துக்கு இது ஒரு பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது. எங்களை அடிச்ச சாத்தின அவங்களும் மிக கௌரவமாக நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஜெயிலுக்குள்ள கூட பாருங்க, அவரை கையில கைவிலங்கு விடாம அவரை மிகவும் கௌரவமாக போலீசாரும் சிறைச்சாலை ஊழியர்களும் நடத்திருக்கிறாங்க. இதே நேரம் நம்ம மக்கள்ல ஒரு ஃபாதரோ அல்லது ஒரு 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 மௌலவியோ அல்லது இந்த சைவ மத தலைவர்களோ யாராவது ஒருவர் ஒரு ஒரு ஐயர் யாராவது இப்படி முடியுமா? அடிச்சு சாத்தினார்கள். யாழ்ப்பாணத்துல பார்த்தோம் இல்ல, அந்த கைதடி அந்த சிலையை தூக்குறதுல நம்ம அந்த என்னமுறை அந்த இந்துக்களின் தலைவர் ஒருவர் தூக்கி எறியப்பட்டார். அடிச்சு சாத்தி தானே போட்டாங்க. அந்த அளவுக்குலாம் இங்க கிடையாது. இந்த நாட்டுக்குள்ள மஞ்ச உடைக்குன்ற ஒரு தனி மரியாதை இருக்குது. அதை போலீசாரும் ஜெயில் ஊழியர்களும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இந்த ஆளு சும்மா உடம்புல ரத்தம் வலி அடிச்சாங்க, எங்க காயத்தை காட்டு, அதை கேட்கணுமா இல்லையா? அப்ப ஆக அரசாங்கத்துக்கு ஒரு அபகிருத்தியை ஏற்படுத்தி நாளை ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறதுக்கான மேலான இது. பாருங்க, வடகிழக்குல மகா சங்கத்தின் உட்பட சிங்கள பௌத்த சமூகம் பல துன்பங்களுடன் வாழுதான். வடகிழக்கில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க எடுக்கிற அந்த சட்டம், நீங்க சீரதான எல்லாமே உங்களுக்கு யாரும் அடிப்பணியல. போலீஸுக்கு அங்க ஒரு சண்டியன் ஆமுது போலீஸுக்கு அடிக்க போறேன். சிபி காரன் மீட்டர் ரீடிங் போனா அவனுக்கு அடிக்கிற, வாட்டர் சப்ளை காரன் பில் பண்ண அவனுக்கு அடிக்கிற. அது கையும் காலும் வாயும் படுற பாட்டை பாருங்க. அப்படி இருக்கக்குள்ள ஆனா கசபேத்தர் அந்த மாதிரி ஆள் இல்லை. அவர் கொஞ்சம் அமைதியான முறையில கொடுக்குற அசைன்மெண்ட் சரியா செய்யக்கூடிய ஒருத்தர். அப்ப ஆக இது எல்லாம் ஒரு செக்ஷன் புனே கொடுக்க எல்லாமே போகுது. இது பார்த்தா வேற பிரச்சனைக்கு போறதால ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதை விடுங்க, நம்ம அதுக்குள்ள போகல. ஆக அக்டோபர் 49 வருது, அது புனே இல்லை. அந்த காஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் கோஸ்டல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே அது கொடுக்க வயலேட்டிங் கோஸ்டல் கன்சர்வேஷன் லா அண்ட் பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்குது. அது அப்ப அது ஒரு கிரிமினல் குற்றம், அது கிரிமினல் ஆஃபென்ஸ் தான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அண்டர் த கோஸ்டல் கன்சர்வேஷன் அது ஒரு கிரிமினல் குற்றம். அதிகாரம் இல்லாமல் ஒரு பில்டிங் கட்டின அன்அத்தரைஸ்ட் கட்டின இதுதான் குற்றத்தை வராங்க. அவர் கட்டவும் இல்லை அப்படி சொல்ல போன. அப்ப இது அதாவது இந்த ஆமுதூருக்கு இந்த கசப்பை தேர்தலுக்காக சோடிக்கப்பட்ட குற்றம். ஆனா மட்டக்களப்பில உண்மையான குற்றத்தை மறைச்சு போட்டு சோடிச்சு அவர் வெளியாகின. என்ன கூட மாறுபடுது? என்ன பிரச்சனை என்றால் கசப்பை தேர்தல் நாமல்ல மிகப்பெரிய கூட்டாளி பந்தோ, அதாவது அம்பே ஆளுவா மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. அவர் பெரிய ஒரு கூட்டாளி, அரசுக்கு எதிராக மிகப்பெரிய முன்னகர்வு செய்யப்பட்ட துங்கமலையில. இதுதான் உண்மை. இதைத்தான் இப்ப ஒரு மாசம் ஒரு கம்பி எண்ணிக்கை, இந்த ஒரு மாத கம்பி எண்ணிக்கை வச்சு அந்த ஆளும் பெரிய கூத்தெடுக்க போகுது என்றாலும் நீதிமன்றம் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் தான் கொடுத்திருக்கேன். உயர் நீதிமன்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் கௌரவ NM அப்துல்லா அவர்கள் தனது சட்டத்துக்கு அமையத்தான் மேல் நீதிமன்ற உத்தரவின் கீழ் தான் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு. மன்னிக்கும், மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அல்ல. மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கொடுத்த பிணையத்தான் அவங்க திருவண்ணாமலை மேல் நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணி அவங்க பெயிலுக்கு வந்துடுவாங்க. வழக்கு நடக்கும். இனி வழக்குல என்ன தீர்ப்பும் வரலாம். ஏனென்றால் இது ஒரு கிரிமினல், இது மிகப்பெரிய கிரிமினல் குற்றமா பாக்குறாங்க. அதாவது இது இளங்கட சட்டம். அப்படி நாம் அதுக்குள்ள போகல. இப்ப வழக்குல எல்லாம் நம்ம போகலாம். அமெண்டட் தான் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வருது என்றால், இது அதிகாரம் இல்லாமல் கரையோர பகுதிக்குள்ள கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறி அங்கீகரிக்கப்படாத கட்டமைப்பை கட்டுதல். இதுக்கும் ICCPRக்கும் ரொம்ப வித்தியாசம். ICCPR வந்துட்டு அதுக்கு பிணைய கொடுக்கல, இதுக்கு என்ன கொடுத்துட்டாங்களே. நான் சின்ன சட்டம் தானே.
இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்ல. ஆனால் மட்டக்களப்பு சண்டிகன் சேர்ற ஒன்று இருக்குல்ல, அது மிகப்பெரிய குற்றம். அது இனக்கலவரம். அதாவது வடகிழக்குல வாழ்ற தமிழ் மக்களை வெட்டணும், குத்தணும், அடிக்கணும், கொல்லணும் சொன்னான் பாவி. இது இந்த அப்படி சொல்லலையே. இவர் இந்த அரசுக்கு எதிராக ஒரு நகர்வு, அவ்வளவுதான். ஆக ஒரே நாட்டுக்குள்ள சட்டம் வேறு என்றாலும் திட்டம் வேறு. அதை நாம புரிஞ்சு கொள்ளுங்க. கஷ்யப தேரர் வெளியாக இருக்கிறார், தொடர்ந்து மீடியா கன்ஃபரன்ஸ் நடத்துகின்றார். அரசுக்கு நாம் இதுல ஒரு பார்ட் 2 இருக்குதா, இதுல பார்ட் 1 பார்த்துக் கொள்ளுங்க, பார்ட் 2 ஒன்று தருவோம். மிகப்பெரிய அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய நகர்வுகளை செய்வதற்கு ஒரு வழிவகுக்கப்பட்ட திட்டம் ஓலையெல்லாம் நேற்றைய கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். அது குறித்து நாம பின்னர் பார்ட் 2ல பார்ப்போம். ஆக கஷ்யப தேரர் ஊடாக அரசாங்கத்துக்கு எதிரான சில முன்னகர்வுகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.